60 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, இப்போ ஒரு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. இது ஓசியா கேட்டோமா? சூர்யா செய்யறத விட விஜய் அதிகமா செய்யறாரு. எங்க அதிகமா தீரமா இல்லையா விடுப்பா இல்லையா எல்லா மக்களுக்காக செய்யறாரு. அரசியல்வாதினா ஒரு இல்ல நீ சொல்லுங்க எந்த அரசியல்வாதி அரசியல் வளர்ந்துட்டு முன்னாடி இப்படி பண்ணாங்க எனக்கு ஒரு நாள் காப்பி விஜயகாந்த் செய்யறீங்களா? விஜய் வந்து பிடிக்கும். பட் அவர் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா ஒரு நடிகர் ஒரு ஆக்டராக பிடிக்குமே தவிர அரசியலில் ஏற்றுக்கிற அளவுக்கு. ஸ்டாலின் வந்து வெறும் பெண்களுக்கே பண்றாரு, ஆண்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. வணக்கம் மக்களே, இது 5 மீடியா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கோம். 2026 தேர்தல் களம் மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. அப்படி தஞ்சாவூர் மாவட்ட மக்களோட ஆதரவு யாருக்கு, ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப 2026 தேர்தல் மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. நீங்க யாருக்கு வாக்களிக்கலாம்? டிஎம்கே தான். திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம்? இதுக்காகனா அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றபடி இங்கே எங்கள் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா செய்கிறாங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்றாங்க. ஆமாம். ஆனால் இப்போ புதுசாக விஜய் அவர்கள்லாம் வந்து டிவி விஜயோட கொள்கையே உங்களுக்கு அதை ஏன் கேட்குறீங்க? விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு உதவியும் கிடையாது. பிள்ளைங்க இருந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை. அதனால எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். இல்லை என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கும் செய்யணும். விஜய்க்கு அதனால விஜய்க்கு தான் நான் போடலான்னு இருக்கேன். ஆமா, ஒரு உதவி இல்லை. பிள்ளைங்க இருந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை. அதனால நாங்க வந்து வீட்டு வேலை செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் அவர் உதவி செய்யட்டும். ஆமா, விஜய் வந்தா ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமா, மாற்றம் கிடைக்கும். சரிங்க. 2026 நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சீமான் மாதிரி ஒரு தலைமை கிடைக்க மாட்டாப்புல. ஆனா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. எல்லாம் கவுட்டுக்கு வந்த ஒரு பேர் யோசிப்பாங்க. சீமானை விட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு யாரும் கிடையாது. ஐயா, என்ன காரணத்துக்காக சீமானுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியாது. அனைவருமே வந்து அரசு ஊழியர். பால் பீச்சல் வந்து விவசாயம் பண்றது அனைத்து ஊழியர்களுமே. ரெண்டாவது தண்ணி வளம் வந்து உடம்புல இப்படி தேமலை திட்டுட்டே இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டை மேலே பார்த்தா அப்படியே தண்ணி திவலைகள் எல்லா குளத்தையும் நிப்பாட்டி சேமிக்க முடியும்ட்டாரு. வேஸ்ட் அப்புறம் தண்ணி அப்புறம் நிறச்சிருவேன்ட்டாப்ப. சீமான் தான் எனக்கு உயிர். அவர் தான் வரணும். தமிழ்நாட்டை திருத்தம் தான் இல்லாட்டி போச்சு. ஆண்டவனை காப்பாற்ற. சுற்றுச்சூழல் அரசியலை பத்தி பேசினதுனால சீமானுக்கு வாக்களிக்கலாம். அனைத்துமே அந்த ஆளு தேர்தல் வாக்குறுதி யாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு நான் போற இடத்துல அவர் தான் ஓட்டு போடுங்களான்னு சொல்றேன். யாரு கேட்க அப்புறம் உணரல. பூரா பச்சை மட்டையா இருக்காங்க. உணர்ந்த பிற்பாடுதான் அவளுக்கு தெரியும். பூரா பச்சை மட்டையா இருக்காங்க. பூரா ஓசின்னு கொடுத்தா வாங்குறது ரெடியா இருக்காங்க. கையிலேருந்து கொடுப்பாங்க. கையிலேருந்து கொடுப்பாங்களா? அவரே கலெக்டர்ல போய் கருணாநிதி இன்னைக்கு 13 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி சொத்து. நாடு அவ்வளவு கடை இருக்கு. 60 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, இப்போ ஒரு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. ஏது ஓசியா கேட்டோமா? நாடு நல்லா வேலைவாய்ப்பு நல்லா உருவாக்கு. விவசாயத்துக்கு நல்லா செழிப்பா இந்த வேஸ்டா கடல்ல போற தண்ணி அப்புறம் சேமிச்சு தள்ளி விடு. நாங்களாம் எங்க ஏரியா அப்புறம் தீ விடு. தண்ணி குடிக்க தண்ணி இல்லை. ஒரு குடம் 12 ரூபா வித்துக்கு வாங்கி குடிச்சுருக்கோம். அப்படி இருக்கா? அவர் தான் வரணும். அவர் வந்தாக்க நாடக காவல். ஐயா, இப்ப 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லும்போது இப்ப புதிதாக விஜய் அவர்கள்லாம் வந்திருக்காரு. அவரை பத்தி எல்லாம் உங்க கருத்து? எல்லாம் தெரியாது எனக்கு. எனக்கு சீமான் தான். யாரையும் கேட்காது. விஜய் அதையே சேர்க்கிறீங்க? என்ன அரசியல் கோட்பாடு நிக்கிறானுங்களை பத்தி கேட்காம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கவன வந்துட்டு எப்ப விஜய் இதை தயவுசெய்து கேட்காதீங்க. அப்போதான் நம்ம கோவம் வருது. அதுக்கு நான் தமிழர் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஐயா சொன்னாங்களா, அது 100% உண்மை. அதெல்லாம் ஒத்துக்குறாங்க. விஜய் கட்டல யாருக்கு சொன்னா? விஜய் கட்டல வரல. கடத்துல எந்த கடத்துல வரலங்க. எந்த ஐடியா? இப்ப ஆதரத்தை காமிச்சோம்னா சொல்லுங்க. விஜய் களத்துல வந்தான்னு சொல்லி ஆதரத்தை காமிச்சோம்னா நீங்க எத்தனை போராட்டம் கலந்துருக்காரு? இப்ப வந்தா சரி. முன்னாடி எல்லாம் அவர் கலக்கவே இல்லை. அவரு என்ன முன்னாடி இப்ப என்ன நகை கொடுத்தாரு இந்த பிள்ளைங்களுக்கு? அதை சொல்றீங்களா? அப்ப இல்லங்க. அது எப்ப கொடுத்தாரு? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்வாதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இப்படி என்ன சொல்லுங்க நீங்க? சூர்யா செய்யறத விட விஜய் அதிகமா செய்யறாரு. எங்க அதிகமா தீரமா இல்லையா உங்களுக்கு? விடுப்பா
செய்யறாங்களா இல்லையா? வந்து அவரு இப்ப சீராட்சி எல்லா மக்களுக்காக செய்யறாரு. அதாவது அரசியல்வாதினா ஒரு நீங்க சொல்லுங்க, எந்த அரசியல்வாதி அரசியல் வளர்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்க? ஏன்னா ஒரு அரசியல் காமிங்க. ஏமாந்து செய்யறாரு. விஜயகாந்த் செய்யுங்க. விஜயகாந்த் வர இங்க பிடிக்கிறீங்க நீங்க யாருக்கு சொல்றேன்? ஏடி விஜயகாந்த் எந்த அரசியல் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சாரு விஜயகாந்த் செஞ்சதுல ஒரு பர்சன்ட் கூட செய்யலாம். ஏங்க செய்யறாங்களங்க, என்ன நீங்க விஜய் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? நீங்க ரசிகர்கள்லாம் சேர்ந்து உணவு போடுறாங்க. அப்புறம் நல்லது இல்லையா? இப்போ நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட போறேன். திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணத்துக்காக? என்ன காரணத்துக்குறாங்க, நாங்க ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றவர். ஆ. எங்களுக்கு அவர் வந்து 20 ஆண்டுகளாக செய்யாதவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. ஆ. இப்போ அவர் வந்தாதான் இப்போ எங்களுக்கு எல்லாம் ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம இருக்கிறோம். வந்தாதான் எங்களுக்கு செய்யறதுக்கு நல்லா இருக்கும். மாத ஊதியம். இப்போ அவர் வரலைன்னா எங்களுக்கு அந்த அடிப்படை இது கிடைக்காது. இருக்கிற உண்மை தான். நாங்க டிவி கேக்கு தான் வாக்களிக்க போறோம். டிவி கேவுக்கு என்ன காரணத்துக்காக டிவி கேவு? புதுசா ஒரு ஆட்சியை கொண்டு வருவோமே, அதே பார்த்தாச்சு, அதிமுக பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு, இதையும் கொண்டு வருவோம். புதுசா வரவர் செய்வார், கண்டிப்பா செய்வார். இப்ப புதுசா வர கட்சி அப்படின்னு சொல்லும்போது இப்ப நாம் தமிழரும் புதுசா தானே வராங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லைங்க, அவங்க அப்பையில இருந்து வராங்க, ஆனா வந்த பாடு இல்ல. இவங்க வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நான் விஜய் ரசிகை தான், ஆனா ரசிகையா பேசல. ஒரு ஆட்சி அமையணும், புதுசா அமையணும், அதனால எங்களுக்கு அது வேணும். அதனால விஜய்க்கு வாக்களிக்கலாம். இப்ப தஞ்சாவூர்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனை தீர்த்தா நல்லா இருக்கும், இதனால மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்ற ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும்? யார் வந்தா இதே தஞ்சாவூருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, தீர்த்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இப்போ ஸ்டாலின் வந்ததுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸ்டாலின் டிஎம்கே அப்படின்னு தான், தஞ்சாவூர் கோட்டையே டிஎம்கே தான். ஆனாலும் புதுசா வரணும் அப்படின்னாக்கா நாங்க டிவிகே தான். திமுகவுக்கு தான் வாக்களிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்ன காரணத்துக்காக? அவங்க நிறைய நலத்திட்ட உதவி எல்லாம் செய்யறாங்க, நல்லது கிட்ட இதெல்லாம் செய்யறாங்க. மகளிர் உரிமை தொகை மற்றபடி எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் வாக்களிப்போம். இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளோட பார்வையெல்லாம் பத்தி உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ விஜய் அவர்கள் எல்லாம் புதுசா வந்திருக்காரு. திமுக தான் ஜெயிக்க போறது. 10% 100% திமுக தான் வருது. 234 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தஞ்சாவூர்ல இந்த பிரச்சனையை தீர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன முக்கியமான பிரச்சனையா இருக்கு? இதை எந்த ஆட்சி வந்தாலும் திமுக தாங்க ஆட்சி தொடர்ந்து நல்லது வர்றதுக்கு வாய்ப்பு, அவங்களே வாய்ப்பு. ஓகே, ரொம்ப நன்றி. திமுக தான் சார். திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணத்துக்காக திராவிட? நாங்க அப்பையில இருந்தே நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே திமுக தான் சார். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுக தான். அது எங்க ஃபேமிலி, நானும் திமுக தான் சார். கண்டிப்பா திமுக தான். விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. மேடைக்கு மேடை வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தான் சொல்றாரு. அவரோட வருகையெல்லாம் பத்தி கருத்து என்ன? இல்ல, அவரு சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் தான். அரசியலுங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரமா இது பண்ண முடியாது. அவருக்குலாம் என்ன அனுபவம் வேணும். நல்ல மனுஷன் தான். இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் எடுக்கணும். அது டைரக்டா வந்து இவங்களோட தான் எதிரிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு பக்குவப்படலாம். இல்ல, இங்க ஆல்ரெடியே இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்பப்ப என்னவோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குறை சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருப்தியான ஆட்சி தான். அது இப்ப இருக்கிற கேண்டிடேட் வந்து நல்லா மக்களுக்கு பப்ளிசிட்டியான ஆளு தான். நல்ல டைப்பு, நல்ல மனுஷன், யங்ஸ்டரு. ஆகவே அவருக்கு தான் கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் போல. திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம்? அவங்க அந்த 5 வருஷமா செஞ்ச ஃபெசிலிட்டிஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கீம்ஸ்லாம் நிறைய பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நிறைய பேர் அதனால பயனடைஞ்சாங்க. ஸோ அதனால திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு சொந்த ஊரே தஞ்சாவூர்? தஞ்சாவூர். இப்ப யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தஞ்சாவூர்ல இந்த பிரச்சனை தீர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது? இந்த பிரச்சனை தீர்த்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க. முதியோர் இதெல்லாம் அந்த ரேஷன் எல்லாம் வீடு போய் தேடி போயிட்டு நம்ம இது பண்ண கொடுக்குறாங்கல்ல. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரல எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்கீம் இன்னும் கொஞ்சம் பரவணுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றீங்க. இப்போ புதுசா விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரோட பார்வையெல்லாம் இப்போ இளைஞர்கள் மத்தியில நல்லா இருக்காரு. இல்ல, இளைஞர் மத்தியில நல்லா இருந்தாலுமே விஜய் வந்து பிடிக்கும். பட் அவர் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா ஒரு நடிகர், ஒரு ஆக்டரா பிடிக்குமே தவிர அரசியல்ல ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவப்படணும். ஸோ அதுதான், அது ஆக்டரா பார்க்க, சினிமாட்டிக்கா பார்க்க தான் பிடிக்குமே தவிர அரசியல் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும். ஓகே, விஜய்க்கு என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கலாம்? புதுசா யாராவது வந்தா ஏதாவது நல்லது செய்வாங்க. புதுசா ஒரு மாற்றம் வேணும்.
இப்போ புதுசா மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர்களும் தனிச்சு நிக்கிறாரு. அவருக்கு உங்க விஜய்க்கு உங்க ஓட்டு அப்படின்னு சொல்றீங்க. அம்மா இந்த ஆட்சியில நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்தா நல்லா இருக்கும். குறையெல்லாம் எதுவும் கிடையாது. புதுசா வந்தா ஏதாவது நல்லா செய்வாங்களே, இன்னும் நல்லா செய்யணும். இந்த ஆட்சியை பார்த்தாச்சு இன்னும் புதுசா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சியை குறை சொல்றதுலாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா செய்யறாங்க. விஜய்க்கா? ஏன் விஜய்க்கு? ரெண்டே பேர் தானே ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் பண்றது இல்ல. அதனால நாங்க புதுசா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கோம். தலைவர் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். என்ன பண்ணா நல்லா இருக்கும் சொல்றீங்க விஜய்? இந்த ஸ்டாலின் வந்து வெறும் பெண்களுக்கே பண்றாரு, ஆண்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதனால மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணினாருன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க ஸ்டாலின் தான். திராவிட முன்னேற்ற. என்ன காரணத்துக்காக? அவரு நிறைய நல்ல ஸ்கீம்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பண்ணுவாரு, எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு ஓட்டு போடலாம். டிவிக்கு விஜய் அவர்களுக்கு போடலான்னு ஓட்டு போடலான்னு இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஆமா, என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க? தேர்ந்தெடுக்க காரணம் வந்து இந்த வாய்ப்பு வர அவர் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற எந்த காரணமும் இல்லை. ஸ்டாலின் என்ன காரணத்துக்காக ஸ்டாலின்? அவங்க எல்லாருக்கும் எல்லாரும் நல்லது செய்யறாரு. கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றாரு. எங்களோட கோரிக்கை என்னன்னா, எல்லா வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும். இப்போ ஆட்சிக்கு வந்து அதான் எங்களுக்கு. வேற எது செய்ய வேணாலும் பரவாயில்ல, இது செஞ்சா நல்லது. இலவசமா கொடுக்கறத விட வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா ரொம்ப நல்லா ஒன்னும் செஞ்சுட்டு வாக்கு கேட்குறாங்க, நாங்க செய்ய போறோம்னு சொல்றாங்க. அதனால செஞ்சவங்களே நாங்க நம்புற மாதிரி அவங்களுக்கே செய்யலாம். ஸ்டாலினுக்கே போடலாம். ஸ்டாலினையாவுக்கு போடலாம் அப்படிங்கிறது. இந்த ஆட்சியில ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச மகளிர் திட்டம் அதிகமா இது பண்றாங்க. ஆம்பளை நம்ம அளவுக்கு பெண்கள் சுயமா செயல்படுற அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்க. நாங்க ஸ்டாலின் என்ன காரணத்துக்காக ஸ்டாலின்? அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துக்கும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் முன்னுரிமையும் கொடுத்துருக்காரு. பஸ் இலவசம், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் நல்லா செய்யறாங்க. அதனால ஸ்டாலின் வாக்களிக்கலாம். இப்ப புதுசா விஜய் அவர்கள்லாம் வந்திருக்காரு, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு? அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், கருத்து. ஸ்டாலின் வாக்களிக்கலாம். நாங்க டிவிகே தான். டிவிகேக்கு என்ன காரணத்துக்காக? காரணம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆட்சி டிஎம்கே ஏடிஎம்கே ஏற்கனவே வந்திருந்து பாத்துட்டாங்க. டிவிகே வந்தா எப்படி இருக்குன்னு ஒரு மாறுதலுக்காக. அக்கா, இப்ப மாறுதல் அப்படின்னு சொல்லும்போது இப்ப சீமான் அவர்களும் மாற்றம் அப்படின்னு பேசுறாரு. அவரெல்லாம் பத்தி அவர் ரொம்ப நாளா இருக்காரு, அந்த அளவுக்கு செய்வாரான்னு எனக்கு கெஸ்ஸிங் கிடையாது. அதனால விஜய்க்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்கேக்கு தான். திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம்? கலைஞரை ரொம்ப பிடிக்கும். கலைஞரை பிடிக்கும், அதனால. ஓகே, இந்த ஆட்சியில ரொம்ப பிடிச்ச திட்டம்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. இப்ப ஸ்டாலின் கொண்டு வந்ததுல மகளிர் உரிமை தொகை, கலைஞர் கொண்டு வந்ததுல சைக்கிளா இருக்கட்டும், கம்ப்யூட்டர், அப்ப நிறைய அதுலதான் டிவி. இப்படி நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுல நிறைய அதுலதான் அவங்க இதுலதான் வந்திருக்கேன். சோ எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும், அதனால திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப புதுசா விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரோட பார்வை டிஎம்கே தான். திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க? அவங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க, 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ் கிடைக்குது, நிறைய சலுகை எல்லாம் பண்றாங்க. அதுக்காக போன டைம் வந்துட்டு கூட்டுறவு பேங்க் கோல்ட் லோன்ல தள்ளுபடி பண்ணாங்க, அதுக்காக. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அக்கா, இப்ப புதுசா விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரெல்லாம் பத்தி நீங்க கருத்து? வாய்ப்பு கொடுக்கலாம், இவங்களால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. அடுத்து அவங்க வந்தாக்க திரும்ப நிறைய சலுகைகள்லாம் பண்ணுவாங்க, அதுக்காக திரும்பவும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே அக்கா. அக்கா, இப்ப நீங்க இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு, இதை தீர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒயின் ஷாப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒயின் ஷாப் அது தஞ்சாவூர்னு இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். டிவிக்கு இது வரைக்கும் என்டிகே போட்டோம், என்டிகே எந்த ஒரு இதுலயும் வரவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு மாற்றம் வரட்டும், இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போமே. சரிங்களா, ஒரே கட்சிக்கு ஏ டீம் பி டீம் போயிட்டே இருக்கிறதோட ஒரு மாற்றத்தை கொண்டு வரோமே. சி டீம்ல வந்து என்டிகே இருந்துச்சு, இப்ப டி டீம்ல டிவிகே வருது. இப்ப டி டீம் வந்து நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். டிவிகே கொள்கை அந்த அவங்க பரப்புரை எல்லாத்தையும் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா டிவிகேக்கு சப்போர்ட் இருக்கு, இளைஞரோட சப்போர்ட் டிவிகே இருக்குங்க. அது வரைக்கும் அவங்க ஜெயிக்கலான்னு ஒரு வாய்ப்பு ஒரு 30% இருக்கு. விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஆட்சியில நீங்க குறை சொல்லக்கூடிய ஒரு இதுனா என்ன சொல்லுவீங்க? ஏன் இந்த ஆட்சி பிடிக்கல?
இந்த ஆட்சி பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சி இதுக்கு முன்னாடியும் ஏடிஎம்கே இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே, மாத்தி மாத்தி இவங்களே தான் இருந்தாங்க. இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, அவங்க இவங்கள குறை சொல்றாங்களே தவிர ஆட்சி இவங்களும் இருந்திருக்காங்க, அவங்களும் இருந்திருக்காங்க. என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? ஒரு விஷயத்தையுமே கொண்டு வரல. அப்படிங்கும் போது மாற்றத்தை வந்து கொண்டு வருவோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்ப்போம், இவங்க வந்து என்ன பண்றாங்க பார்ப்போம். அதனால இதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்தாங்க, ஏடிஎம்கே இருந்தாங்க. இவங்க வந்து நான் வந்தா இதை பண்ணிடுவேன், அவங்களும் சொல்றாங்க. அவங்களும் நான் வந்தா இதை பண்ணிடுவேன், நம்ம ஆட்சியில இருந்த வரைக்கும் பண்ணிருக்கலாம்ல, அப்ப ஏன் பண்ணல? இப்ப வந்திருக்கவனு பண்றேங்கும் போது புதுசா இவங்க வராங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போமே. டிஎம்கே தான் ப்ரோ. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம்? எங்க இதுல வந்து எஸ் கதிரவன் தான். இது வரைக்கும் எல்லாத்துலயும் அவர் தான் பெஸ்டா வந்து மனசுல பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஓட்டு ஃபுல்லாவே அவருக்கு தான். அதனால இல்ல அவங்க தொகுதியை நல்லா பண்றாங்க. கண்டிப்பா ப்ரோ. இது வரைக்கும் எப்படி சொல்றது, இது வரைக்கும் நாங்க வந்து காசு கொடுத்து தான் நாங்க மருத்துவம் பண்ணிருக்கோம். அவர் வந்து தான் நாங்க வந்து இலவசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. இப்ப புதுசா விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. எங்க ஓட்டு ஃபுல்லாவே எஸ் கதிரவன் மனச்சநல்லூர் தொகுதி மட்டும்தான், டிஎம்கே மட்டும்தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தையே நல்லா தான் ஆட்சி விடுறாங்க, தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. ஓகே. எந்த கட்சி வந்து தீர்த்தாலும் என்ன இது பண்றதுன்னா கரெக்டா எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு அதுதான் ப்ரோ. இது மதச்சார்பற்ற வந்து இருக்கக்கூடாது. ஆமா, அதான் ப்ரோ. எனக்கு ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லாமே இனம். ஒரு இனம், மனிதத்துல வந்து ஒரு இனம் தான் ப்ரோ. உங்க ஜாதி இந்த ஜாதி இது இல்ல, எல்லாமே ஒரே இனம் தான். விஜய்க்கு தான் ஓட் போடலான்னு இருக்கோம். விஜய்க்கு ஏன்னா எப்பயுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. புதுசா ஒருத்தர் வரும்போது ஏதோ புது மாற்றம் ஏதாச்சும் கிடைக்கும்ல, அதுக்காக சும்மா ட்ரை பண்ணி ஸ்டாலின் ஐயா செய்யாமலாம் கிடையாது, எல்லாமே செய்யறாங்க தான். புதுசா ஏதாச்சும் ஒண்ணு வேற யாராச்சும் வரப்போது புதுசா ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 5 வருஷத்துல பாப்போம் நம்ம, அதுக்கப்புறம் என்ன பண்ணா டிசைட் பண்ணிக்கலாம். புதிதா ஒரு கட்சி வந்தா மாற்றமாகும். புதிதாக கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப சீமான் அவர்களும் தனிச்சுதான் நிக்கிறாரு. சீமான் அவரு இருக்காரு, இருந்தாலும் அது இவ்வளவு பிரபலமா அவரு ஆகல, பேசுறாரு, அவரும் பேசுறாரு, இல்லன்னு சொல்லல. இதெல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு தோணல. விஜய் வந்தா ஏதோ செய்வாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். விஜய்க்கு இந்த தடவை வாய்ப்பு அடிக்கலாம். நிறைய பேர் வீடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வீடு கொடுக்கலாம். மத்தபடி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு பேர் தெரியுங்க ரோட்ல எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே.